இப்போ யுனைடெட் ஸ்டேட்ஸை பொறுத்தவரையில அதானி அங்க இப்ப சமீபத்துல ட்ரம்ப் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. இப்ப ஒரு பிரசிடென்ட் எலெக்ட் ஆயிட்டாரு. அவரு ஜெயிச்சதற்கு பிறகு இவர் வாழ்த்து சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, நான் $10 பில்லியன் இன்வெஸ்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி அதானி அறிவிப்பு கொடுத்தாரு. சொன்னாரு. ஆஹா, சூப்பரான அறிவிப்பு அறிக்கை, நம்ம ஊர் முதலாளி ஒருத்தர் அங்க போறாருன்னு நம்ம ஊர் சங்கிகள் எல்லாம் ஃபயர் விட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அங்க கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. எப்ப இருந்து நடக்குதுன்னா 2020 இருந்து இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் வரிசையா பைலப் ஆகுது. என்னன்னு வருது அப்படின்றத எடுத்து பார்த்தா, அதானி ஒரு காங்க்ளோமரேட் அப்படின்னா ஒரு துறையில் இல்ல, ஒரு பேரண்ட் என்டர்பிரைஸ் இருக்கும். அதன் கீழே பல நூறுக்கணக்கான துறைகள்ல அவங்க முதலீடு செஞ்சிருப்பாங்க. உதாரணத்துக்கு அதானி உப்பு விற்கிறதுல இருந்து விமானம் விடுறது வரைக்கும் எல்லாத்தையும், ஸ்பேஸ் டெக்னாலஜி வரைக்கும் எல்லாத்திலையும் அவர் கால் பதித்திருப்பார். இதுதான் காங்க்ளோமரேட்டினுடைய பேஸ். இப்போ இவர் என்ன பண்றாருன்னா, யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல போய் இன்வெஸ்டர்ஸை மீட் பண்றாரு. இன்வெஸ்டர்ஸை மீட் பண்ணி, இந்தியாவில் நான் பவர் சப்ளை ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நிறைய எடுத்து பண்ணிட்டு இருக்கிறேன், அதுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் தேவை அப்படின்னு. இது யாருனாலும் கேட்கலாம், எந்த தப்பும் இல்லை. ஏன் அப்படின்னா அவர் பப்ளிக் ட்ரேடர், அதுல அவர் இன்வெஸ்ட்மெண்ட்டை கேட்கிறாரு அப்படின்றது தப்பே இல்லை. அவர் இன்வெஸ்ட்மெண்ட்டை வாங்கிட்டு இங்க என்ன செய்யறாரு அப்படின்றது ஒண்ணு. ரெண்டாவது, அதானிக்கு அங்க அறிமுகம் கொடுக்கறது யாரு அப்படின்னா அஸ்யூர் பவர் குளோபல் அப்படின்ற ஒரு கம்பெனி. இந்த அஸ்யூர் பவர் குளோபல் அப்படின்ற கம்பெனி எங்க இருக்கு அப்படின்னா மொரீஷியஸ் தீவில் இருக்கிறது. இந்த மொரீஷியஸ் தீவில் இருக்கிற கம்பெனி நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் தன்னுடைய பங்குகளை ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்குது. வரிசையா தொடர்ச்சியா அவங்க யூஎஸ்னுடைய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் போர்டுக்கு தங்களுடைய கணக்கு வழக்குகளை எல்லாம் சமர்ப்பிக்க வேண்டியது அப்படின்றது கட்டாயம். இதுல இருந்தே அவங்களுக்கு சந்தேகம் தொடங்குது. ஏன் அப்படின்னா இவரை யூஎஸ் இஷ்யூவர்னு சொல்றாங்க, இந்த அஸ்யூர்ன்ற கம்பெனி. இந்த யூஎஸ் இஷ்யூவர் என்ன பண்றாரு அப்படின்னா அதானிக்காக அங்க பல்வேறு நிதி திரட்டுகின்ற வேலைகளில் ஈடுபடுகிறார். அதானி நேரடியாக நிதி திரட்டுகின்ற வேலையில் ஈடுபடுறாரு. நாம எதை வைத்ததை வசூல் பண்றாரு அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்டுக்கும் நான் தான் ரெனியூபிள் எனர்ஜி சப்ளை பண்ண போறேன், கிரீன் எனர்ஜி சப்ளை பண்ண போறேன், அப்போ இதுக்கு நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, 20 வருஷத்துல $20 பில்லியன் நான் எடுத்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுக்குறாரு. இதை நம்பி ஒரு சிலர் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்றாங்க. $750 மில்லியன் மேல இவருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கிறது. பல இன்வெஸ்ட்மெண்ட்டை வாங்கிட்டு இவர் இந்தியாவில் என்ன செய்யறாரு அப்படின்னா, ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி ஒருத்தரை மீட் பண்றாரு. எந்த அதிகாரியை மீட் பண்றாரு அப்படின்னா, சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, SECI, அது இந்திய அரசாங்கத்தின் நிறுவனம். அந்த நிறுவனத்தினுடைய அதிகாரிகளை சந்தித்து இவர் லஞ்சம் கொடுத்ததாகவும், அந்த லஞ்சத்திற்காக இவருக்கு ப்ராஜெக்ட் அலோகேட் பண்ணி கொடுக்கப்பட்டதாகவும் தான் புகார் எழுந்திருக்கிறது. இப்ப இது எப்படி லிங்க் ஆகுதுன்னா, ஏநாட்டு இன்வெஸ்டர்கிட்ட காசை வாங்கிட்டு அந்த காசையே நீ லஞ்சமா கொடுத்து அதன் மூலமா ப்ராஜெக்ட் செக்யூர் பண்றியா அப்படின்றதுதான். ஏன்னா நாளைக்கு இங்க கவர்மெண்ட் மாறி ஏதோ ஒரு நடவடிக்கை அதானி மேல எடுக்கிறாங்க, அல்லது லோக்கல்ல ப்ராஜெக்ட் கேன்சல் ஆயிருச்சு அப்படின்னா இவனை நம்பி இன்வெஸ்ட் பண்ண அத்தனை இன்வெஸ்டரும் நடுரோட்ல நிற்பான். ஏன்னா கொஞ்ச நஞ்சம் இல்ல, $20 பில்லியன் ப்ராஃபிட்ன்ற பேர்ல இவர் வசூல் பண்ணியிருக்கிறார்.